ஒரு சிம்பிள் ட்ரம் சோலோ எப்படி வாசிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரம் சோலோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில ஐடியாஸ் இல்லாமல் வந்திருக்கும். இல்லாட்டி இனிமேல் தான் ஒரு ட்ரம் சோலோ ட்ரை பண்ண போகிறீங்க. நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் இல்லை காலேஜில் ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்குது, அங்கே ஒரு ட்ரம் சோலோ வாசிக்கணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஐடியாஸ் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம 5 ஸ்டெப்ஸில் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம இப்போ 16th நோட்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறோம். 16 நோட்ஸ் பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். 16 நோட்ஸ்னால் ஒரு கவுண்ட்டுக்குமே நம்ம 4 பீட்ஸ் வாசிக்க போகிறோம். அதாவது 1 E and A அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கவுண்ட்டு தான் சொல்லுவோம், ஆனால் வாசிக்கிறது நம்ம 4 தடவை வாசிப்போம். சரிங்களா? இன்னும் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா 1 1 1 1 இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் 4 கவுண்ட், தொடர்ந்து 4 கவுண்ட் வரும்போது 1 1 1 1 2 2 2 2 3 3 3 3 4 4 4 4 அப்படின்னு வரப்போகுது. சரி, இப்போ நம்ம ஸ்லோவாக இதை நம்ம ஸ்னேர் ட்ரம்லேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்னேர் ட்ரம்ன்றது உங்களுக்கு தெரியும், சென்ட்ரலில் இருக்கிற ட்ரம் ஸ்னேர் ட்ரம். இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்லோவாக 1 2 3 4 சொல்லி ஸ்னேர் ட்ரமில் ஜஸ்ட் 16th நோட்ஸ் மட்டும் வாசிக்கலாம். 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A, 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A. நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இந்த 1 E and A, 2 E and A, 3 E and A, 4 E and A இருக்குல்ல, இந்த ஒரு கவுண்ட்லையுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது ஆக்சென்ட் நோட் சொல்லுவோம். ஆக்சென்ட் நோட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வாசிக்கிறது, மற்ற கவுண்ட்ஸோட அந்த ஒரு குறிப்பிட்ட கவுண்ட் மட்டும் ஹெவியாக வாசிக்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம ஸ்லோவாக ஸ்னேர் ட்ரம்மில் அந்த ஆக்சென்ட் டோன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆக்சென்ட் பண்ண போகிறது எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் ஆக்சென்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த 1 E and A அப்படின்னு இருக்கிறதுல அந்த ஃபஸ்ட்டு கவுண்ட்டு, இல்லை நீங்கள் 4 1 சொன்னீங்கன்னா அந்த ஃபஸ்ட் 1 மட்டும் நம்ம ஹெவியாக வாசிக்க போகிறோம். மற்ற 3 கவுண்ட்டுமே நம்ம சாஃப்டாக வாசிக்க போகிறோம். நான் ஸ்லோவாக இப்போ ஸ்னேர் ட்ரம்மில் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வாசிக்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் நம்ம ஆக்சென்ட் பண்ணோம். அதாவது 1 1 1 1 2 2 2 2 3 3 3 3 4 4 4 4 அந்த மாதிரி எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் நம்ம ஆக்சென்ட் பண்ணோம். நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்னேர்லேருந்து ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்னேரில் முடிச்சிட்டக்கப்புறம் நம்ம டாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். நான் திருப்பி சொன்ன மாதிரி ஒரு சோலோ 2 minutes நீங்கள் சோலோ வாசிக்கிறீங்கன்னா ஈச் செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு சோலோ வாசிக்கிறதுல அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். சும்மா சோலோ வாசிக்க சான்ஸ் கிடச்சிச்சு, சும்மா இஷ்டத்துக்கு வாசிக்காமல் ஃப்ரீடம் தான், நீங்கள் எப்படினாலும் வாசிக்கலாம். ஓப்பன் சோலோ நீங்கள் எப்படினாலும் வாசிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரக்சரில் அது கொண்டு போக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வாசிக்கிற சோலோவை கேட்குற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன வாசிக்கிறீங்க, நீங்கள் என்ன சோலோலேருந்து நீங்கள் என்ன கொண்டு வர போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சோலோஸ் பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியா இல்லாட்டி இப்போ சைடில் உங்களுக்கு ஒரு கார்டு காமிக்கிறேன், அந்த லிங்க் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ட்ரம் சோலோஸில் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இன்னும் நல்ல டீப்பாக அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நம்ம ப்ராசஸ்க்கு வருவோம். நம்ம 16th நோட்லேருந்து ஆரம்பித்தோம். எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் நம்ம ஆக்சென்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஆக்சென்ட்டை ஸ்னேரில் இல்லாமல் நம்ம இப்போ டாம்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் ஒரு 2 minutes வாசிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 seconds இல்லை 20 seconds நார்மல் 16th நோட் வாசிக்கலாம். நெக்ஸ்ட்டு 20 seconds நீங்கள் ஆக்சென்ட் கொடுத்து வாசிக்கலாம். இப்போ அடுத்த 20 seconds நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்னேர்லேருந்து நம்ம டாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? இது எப்படி பண்ணலான்றது இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு கூட பாருங்கள், சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம். மேக் ஷூர் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போனாலும் அந்த ஆக்சென்ட் ஆகிற கவுண்ட் மட்டும்தான் லவுடாக இருக்கணும். மற்ற கவுண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக வச்சுக்க பாருங்கள். இந்த ஆக்சென்ட் பண்ணுறதுல நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படி ஆக்சென்ட் பண்ணலான்னா, உங்கள் ஸ்னேர் ட்ரம்மோட ரிம் இருக்கும். இந்த ரிம்மில் நீங்கள் சேர்த்து அடிச்சிங்கன்னா அந்த ஆக்சென்ட் ஒன்று இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும். அதாவது இப்போ நம்ம யூஸ்வலாக நார்மலாக வாசிக்கும் போது சென்ட்ரலில் அடிப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஆக்சென்ட் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் அந்த ட்ரம்லேருந்து, உங்கள் ஸ்னேர் ட்ரம்லேருந்து ஒரு நல்ல ஒரு அட்டாக் டோன் வேணும்னா உங்கள் ஸ்னேர் ட்ரம்லோட அந்த ரிம்மில் உங்கள் ஸ்டிக்கோட இந்த பார்ட் வச்சுட்டு இந்த ரிம்மையும் நீங்கள் சேர்த்து ஸ்னேர் ட்ரம்மில் அடிக்கணும்.
இந்த 2 டைப்ஸ்லையும் நீங்கள் ஆக்சென்ட் பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ திருப்பி நம்ம ப்ராசஸ்க்கு வரும். 16th நோட்டில் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு ஆக்சென்ட் போட ஆரம்பித்தோம். எல்லாம் ஃபஸ்ட் கவுண்ட் ஆக்சென்ட் பண்ணோம். ஸ்னேர் ட்ரம்மில் மட்டும் ஆக்சென்ட் பண்ணோம். ஸோ சோலோ வாசிக்கும் போது ஐடியாஸ் ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கே ஐடியாஸ் ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா கேட்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக லிசன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஸோ 2 மினிட்ஸ் வாசித்தாலும் 2 மினிட்ஸ் நல்லா பிளான் பண்ணி எப்படி பக்காவாக வாசிக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி மைண்டில் போட்டு நீங்கள் வாசிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சோலோ சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஆக்சென்ட் எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டோம். ஸ்னேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சென்ட்ஸை நம்ம உள்ளே தள்ள போகிறோம். அதாவது 1E and இருக்கிறதுல அதில் டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸுக்கு நம்ம தள்ளலாம். அதாவது 1E and 2E and அப்படி எல்லா ஈஸை நம்ம ஆக்சென்ட் பண்ணலாம். இல்லாட்டி எல்லா and நம்ம ஆக்சென்ட் பண்ணலாம். 1E and 2E and அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி ஆயும் நீங்கள் ஆக்சென்ட் பண்ணலாம். 1E and 2E and அந்த மாதிரி பண்ணலாம். சரி, இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே நீங்கள் ஒரு செக்ஷன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா ஆக்சன்ஸையும் போட்டுறாமல் ஸ்லோவாக ஸ்னேர் ட்ரம்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்னேர் ட்ரம் ஆக்சென்ட் பண்ணக்கப்புறம் டாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ டாம்ஸில் ஸ்னேர் ட்ரம்மில் எவ்ரி ஃபஸ்ட் கவுண்ட் ஆக்சென்ட் பண்ணக்கப்புறம் அந்த கவுண்ட் ஸ்லோவாக உள்ளே எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் நிறைய ஐடியாஸ் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த உள்ளே தள்ளிட்டு போகிற நம்ம ஆக்சென்ட்லேயே ஒரு கவுண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் இதில் நம்ம ஆக்சென்ட் பண்ணலாம். அதாவது 4 கவுண்ட்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 1 ஏனா 2 ஏனா 3 ஏனா 4 ஏனா இருக்குன்னா ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் 1ல் மட்டும் ஆக்சென்ட் பண்ணலாம். செகண்ட் கவுண்ட்டில் ஈல ஆக்சென்ட் பண்ணலாம். தேர்ட் கவுண்ட்டில் ஆண்டில் ஆக்சென்ட் பண்ணலாம். ஃபோர்த் கவுண்ட்டில் ஆல் ஆக்சென்ட் பண்ணலாம். இது நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் தான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள், எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நீங்கள் கொண்டு போகலாம். அதேமாரி உங்கள் ட்ரம் நீங்கள் வாசிக்கிறதும் இப்படி தான் ஸ்னேர்லேருந்து ஆரம்பித்து டாம் 1 போய் டாம் 2 போய் டாம் 3 போகணுன்னு இல்லை. இந்த ஆர்டரையும் நீங்கள் மாற்றலாம். ஸ்னேர்லேருந்து வெறும் ஸ்னேரு டாம் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி 2 டாம் மட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இந்த ஸ்னேரு டாம் 3 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஆக்சன் நம்ம உள்ளே தள்ளி ஒரே ட்ரம்மில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ட்ரம்ஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். கூட பார்த்துட்டு நீங்களும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த ஐடியாஸை நீங்கள் ட்ரை பண்ணாலே 2 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தாது. நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் சிம்பிள்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம சிம்பிள்ஸ்லேயே நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். சிம்பிள்ஸில் என்ன பண்ண போகிறோம், அதேமாரி அந்த ஆக்சென்ட் பண்ணுற கவுண்ட்டை மட்டும் நம்ம சிம்பிளில் வாசிக்க போகிறோம். 1E and அது மாதிரி பண்ணோன்னா 1 அந்த கவுண்ட்டை மட்டும் நம்ம சிம்பிளில் வாசிட்டு மற்ற கவுண்ட் எல்லாமே ஸ்னேரில் வாசிக்க போகிறோம். சிம்பிள்ஸ்லேயும் அதேமாதிரி நீங்கள் ஆக்சென்ட் உள்ளே தள்ளியே எடுத்துகிட்டு போகலாம். இது நல்லா பண்ணிட்டக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் டோட்டல் கம்ப்ளீட்டாக வாசிக்கும் போது இப்போ நம்ம ஸ்னேர்லேருந்து டாம்க்கு எடுத்துகிட்டு போகும்போது நடுவில் ஒரு சிம்பிளை வாசிக்கலாம். எவ்ரி செக்ஷன் தனித்தனியாக வச்சுக்கலாம். இல்லாட்டி இதுலேருந்து பாதி அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வாசிக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சில ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் 4th ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். திருப்பி ரீகால் பண்ணோன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 16 நோட்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஆக்சன்ஸ் அப்ளை பண்ணோம். தேர்ட் ஸ்டெப்பில் ஸ்னேர்லேருந்து அந்த ஆக்சன்ஸை டாம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். 4th ஸ்டெப்பில் இப்போ சிம்பிள்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 5th ஸ்டெப், இது எல்லாருக்குமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நீங்கள் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ட்ரம்ஸில் வந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு நிறையா ஸ்பேசஸ் இருக்குது. நீங்கள் இந்த வுட்டில் அடிக்கலாம், நீங்கள் இந்த ரிம்மில் அடிக்கலாம், இல்லை நடுவில் சோலில் 2 ஸ்டிக்கை கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. நம்ம ட்ரம்மர்ஸால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம ட்ரம்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ், நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாசிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரம்மில் இந்த ஷெல்லில் மட்டும் அடிக்காமல் ட்ரம் சுற்றி இருக்கிற மற்ற உங்கள் ட்ரம்மோட ரிம்மு, பேஸ் ட்ரம்மோட ரிம்மு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் அடிச்சு பாருங்கள். நடுவில் நீங்கள் ஸ்டிக்ஸை கூட நடுவில் வாசித்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
இது மட்டும் இல்லாமல் நம்ம சோலோ வாசிக்கும் போது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஃப்ளாம் ஸ்ட்ரோக் கொண்டு வரலாம், ட்ராக் கொண்டு வரலாம், பஸ் ரோல் கொண்டு வரலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த ஸ்டெப் 5ல் இப்போ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் வாசித்து காமிக்கிறேன். அகெயின் திருப்பி ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டெப் 5 ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபுல் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாசிக்கலாம். ஸோ இவ்வளோ 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எப்படி நம்ம 2 மினிட்ஸில் கொண்டு வரணும்னா அதுதான் லாஸ்ட் லெவல் ஸ்டெப் 6. நான் இதை ஏன் ஸ்டார்டிங்கில் சொல்லலைன்னா ஸ்டெப் 6ன்றது தான் நீங்கள் ஓனாக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்றத கண்டிப்பாக அது நம்ம கேட்குறவங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்லோவாக அதை கொண்டு வரணும். எப்பயுமே சோலோஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் யூஸ்வலாக சொல்லுவேன். நம்ம மழை பெய்கிற மாதிரி தான். ஸோ மழை பெய்யும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்தோடனே அப்படியே ஹெவியாக மழை பெஞ்சிடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோவாக அந்த க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக வரும். அதுக்கப்புறமா நல்ல விண்ட் வரும். அதுக்கப்புறமா நல்ல ரெயின் பெருசாக பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சோலோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ்லேயே எல்லாத்தையும் நீங்கள் வாசிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஐடியாஸ் இல்லாமல் போயிடும், கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ 2 மினிட்ஸ் வாசித்தா கூட இந்த 5 ஸ்டெப்ஸை எப்படி நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேக் ஷூர் நீங்கள் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸ் எவ்வளோ இதோட உங்கள் சோலோ கேட்குறாங்களோ அதே இன்டென்சிட்டியை நீங்கள் லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும். இந்த ஐடியாஸ் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ஐடியாஸ் வச்சு நீங்கள் ஒரு சோலோ க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் சென்ட் பண்ணலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எதுவும் வேறு இடத்துல வாசிக்கிறீங்க, உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்கூலில் வாசிக்கிறீங்க, ஏதோ ப்ரோக்ராமில் வாசிக்கிறீங்கன்னா அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி போன்ற நிறைய விஷயங்கள், ட்ரம்மிங் ஸ்டைல்ஸ், டெக்னிக்ஸ், இந்த மாதிரி சோலோ வாசிக்கிறது, மெட்ரோனோமோட எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம ட்ரம் ஜோன்லேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ட்ரம்மிங் கேரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லேருந்து ட்ரம் ஜோன் அப்படின்ற ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் முந்தி கேட்டே இருந்தீங்க, ஒரு ஆப் மாதிரி இருந்தால் லெசன்ஸ் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குமேனு. என்னதான் நம்ம யூடியூப்பில் பிளேலிஸ்ட் போட்டு நம்ம வச்சாலுமே ஒரு ஆப் மாதிரி வந்துட்டோம்னா ஸோ அது Day 1, Day 2 அந்த மாதிரி லெசன்ஸ் உங்களுக்கு லைனாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரம் ஜோன் ஆப்பில் நம்ம அப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். 3 செக்ஷனாக அது இருக்குது. ட்ரம்ஸ், ரிதம் பேட், ககூன் அப்படின்ற 3 செக்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரம்ஸ் லேர்ன் பண்ணால் நீங்கள் ட்ரம்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த லெசன், எந்த டாபிக் வேணும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நான் யூடியூப்பில் போட்ட வீடியோஸ் எல்லாமே அதில் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அது ஆர்டரில் இருக்கும். அதேமாதிரி ரிதம் பேடுக்குமே அப்படியே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷனில் போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போதுக்கு அது ஆண்ட்ராய்டில் மட்டும் தான் ஒர்க் ஆகும். சீக்கிரத்தில் அதை நம்ம மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.